to networkhamilton.blogspot.in. இவங்களுக்கு நம்ம உண்மையிலே உதவணும்னு நினைச்சோன்னா நம்ம பெரிய அளவுல ஏதாவது பண்ணணும். என்னோட ஷிப் இதை தாண்டி உள்ள போகணும்னா அதுக்கு நீ உதவணும். பொருட்களை திருடி இங்க இருக்கிறவங்களுக்கு நீங்க தானமா கொடுத்துட்டு இருக்கீங்க. இவங்க யாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லப்பா, பாசி போலாம். எதுக்காக இங்க நிக்கிற? அவங்களுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை நினைக்கிறேன். அவங்க நம்மள அரெஸ்ட் பண்ண வந்தவங்க. என்னமோ ஆகட்டும், விட. எதுக்கே பண்ணுங்க சுட்டு போறானுங்க? எந்த நேரத்துல கேள்வி கேட்கணும்னு விவசாயம் இல்லாம போயிடுச்சு. வீட்டுல உனக்கு சோத்த போட்டு வளர்த்தாங்களா இல்ல கேள்வி போட்டு வளர்த்தாங்களா? கேஞ்சது. இவ பேசுனதுல நான் கேட்க வந்ததே மறந்துட்டேன். ரைட் டுடே. இப்போ நம்ம மாஃபர் யூஸ் பண்ணலாமா? எஸ். ரெடி. எஸ் ரெடி. எமர்ஜென்சி. என்னோட ஃபேவரட் கலர் ப்ளூ. நான் எப்படி ப்ளூ ரேஞ்சா? நான் ரெட் ரேஞ்சர் ஆகணும். எங்களுக்கு தேவையானதை ஒழுங்கா கொடுத்துடுங்க. உனக்கு தேவையானதை நாங்க கொடுக்கிறோம். அட்டாக் பண்ணுங்க. இந்த பவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன். அவசரப்படாதீங்க, வேலை இன்னும் நிறைய இருக்கு. To networkhamilton.blogspot.in. இதுல மொத்தமா முடிக்க வேண்டியதுதான். Delta Max Striker. Delta Max Striker. Ready. Fire.
Resistance. Power down. ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ். நோ ப்ராப்ளம். ப்ராப்ளம் இல்லைன்னு யார் சொன்னது? நான் உங்களை அரெஸ்ட் பண்ணேன். இவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணா ஆனா இவங்க கிரிமினல்ஸ். கேடட்ஸ் எல்லாரும் என் கூட வாங்க. நீ தானே முதல் கட்ட மாதிரி போய் ஹெல்ப் பண்ண. ஓபன். வெல்கம். நீங்க ஸ்பேஸ் பெட்ரோல் டெல்டா ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கீங்க. உலகத்தை காப்பாத்துற பொறுப்பு எங்க கிட்ட இருக்கு. நீங்க போலீஸ் தானே? நோ. ஸ்பேஸ் பெட்ரோல் டெல்டா. இந்த ஸ்பேஸ் அழிக்க வரவங்களை ஹேண்டில் பண்றதா எங்களுடைய வேலை. ஓ ஐ அம் சாரி. பசியில இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது உலகத்தை அழிக்கிறதுன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. கொஞ்சம் பொறுமையா இருக்க. எங்க அகாடமியோட ஒரே நோக்கம் மனிதர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து பவர்ஃபுல்லா மாத்திரம் பவர் ரேஞ்சர்ஸா மாத்திரம் கேலக்சில இருந்து வர தீய சக்திகள் கிட்ட இந்த உலகத்தை அவங்க காப்பாத்துவாங்க. அப்படி சொல்றதெல்லாம் கேட்டா குழப்பமான இங்கிலீஷ் படத்தை பாதில இருந்து பாக்குற மாதிரி இருக்கு. உலகம் மாறிக்கிட்டே இருக்கு. உலகத்தை அழிக்கணும்னு வரவங்க நம்ம கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு இருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு தரேன். உங்க வாழ்க்கை பூரா நீங்க ஜெயில கழிக்கிறீங்களா இல்ல ஏதாவது பெருசா சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களால நிச்சயமா ஒரு மாற்றத்தை உண்டாக்க முடியும். நம்ம இத பத்தி கொஞ்சம் யோசிக்கலாமா? தாராளமா யோசிச்சது போதும். உங்க முடிவை சொல்லுங்க. ரேஞ்சர்ஸ் எலிசபெத் டெல்காடோ என்ன முடிவு எடுத்தாங்கன்னா என்ன ஞாபகம் இருக்கா? நீங்க என்ன ஜீனை கூப்பிடலாம். ஹாய். ஹாய். மிஸ் டெல்காடோ நம்ம எஸ்பிடில ஜாயின் பண்றதா முடிவு எடுத்திருக்காங்க. நான் உங்களை பி ஸ்குவாட்ல போட்டிருக்கேன். சோ ஆனா அவ கிரிமினல். எனக்கு அப்படி தோணுது. நாங்க பல வருஷமா ட்ரைனிங் எடுத்திருக்கோம். இப்போ எங்க கூடயா? கேடட் இவங்களை பிடிக்க முடியாம நீங்க தோத்து போய் திரும்ப வந்தீங்கன்றத மறந்துடாதீங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இவளுக்கு ட்ரைனிங் தேவையில்லை. இனிமே இவ உங்க டீம் மெம்பர். நீங்களும் இவளை இப்படிதான் ட்ரீட் பண்ணணும். சோ சரி, ஜாலியா இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? திருடங்களை பிடிப்போம். தோல்விகளை மட்டும் என்னால எப்பவும் ஒத்துக்க முடியாது. உன்னை நான் பூமிக்கு அனுப்புனது அந்த புரோட்டான் ஆக்சிலரேட்டரை நீ கொண்டு வருவேன்னுதான். ஆனா நீ வந்திருக்கிறது வெறும் கையோட. இப்படி வெறும் கையோட வர யாரா இருந்தாலும் எனக்கு தேவையில்லை. இதே மாதிரி இன்னொன்னு வேணும். நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க மாஸ்டர். நான் ரெடியா இருக்கேன். எப்படி திறந்து பாத்தியா? ஓபன். வாய்ஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம் நல்லா இருக்குல்ல? பசிக்குதா? ட்ரெஸ் நல்லா இருக்கேன். மேடம் எப்போ இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சீங்க? இது ஒண்ணு சாதாரண ட்ரெஸ் இல்ல, என்னுடைய யூனிஃபார்ம். நீயே இந்த மாதிரி மாறிடு ஜாக். நீ மட்டும் ஓகேன்னு சொன்னா என்ன மாதிரி மாறிடலாம். முடியாது. நாம ஒரு டீமா தான் இருந்தோம். சரி, இப்படி தனியா விட்டு போவேன்னு சத்தியமா எதிர்பார்க்கலாம். ஒரு முக்கியமான விஷயம், நான் உன்னை தனியா விட்டுட்டு போல, நம்மள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது நான் ஒண்ணு சும்மா பண்ணல. நான் நினைச்சது இப்பதான் நடக்க போகுது. நான் பொதுமக்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன். ஆமா, நாங்களாம் கெட்டது தானே பண்ணிட்டு இருந்தோம். ஓபன். தயவு செஞ்சு யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடு ஜாக். தயவு செஞ்சு யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுச்சா. ஓபன். டிசிப்ளின், கண்ட்ரோல், டீம் ஒர்க் இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களை ஒரு பவர் ரேஞ்சரா உருவாக்குது. ஆனா இந்த மாதிரி விஷயங்களை அகாடமியால உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. நீங்களே உங்க அனுபவத்தால தான் இதை கத்துக்கணும். எனி மோர் क्वेश्चंस? சார், தவறுதலா ரெட் ரேஞ்சர் ஆக வேண்டியனா ப்ளூ ரேஞ்சரா மாறிட்டேன். சோ இதுல எந்த தவறும் நடக்கல. ப்ளூ நல்லா தானே இருக்கு. ஓகே சார். எங்க கூட சண்டை போட்டதுங்க எல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நீ யார பத்தி சொல்ற? ஹேய், ஒண்ணே இல்ல, அங்க வந்தவங்கள சொல்றேன். சொல்ல மறந்துட்டேன். ரவுண்டா ஓட்டையா முகத்தை 2. networkchemistry.blogspot.in கிரைபால்ஸ், ட்ரோபியன் ரோபோட்ஸோட ஃபுட் சோல்ஜர்ஸ். அதுங்களுக்கு வலியும் உணர்ச்சியே இருக்காது. ரொம்ப மோசமானது. ப்ரோக்ராம் பண்ண ஆர்டர்ஸ ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் அழிக்கும். எக்ஸ்போர்ட் மாதிரி ஒரு ப்ளூ ஹெட் வந்தானே, அவன் தானே? அவன் ப்ளூ ஹெட்.
கிரம்மோட எலைட் ரோபோட்டிக் காட். நான் நினைச்சதை விட பிரச்சனை பெருசா இருக்கு. அவங்க எதுக்கு வந்தாங்க தெரியுமா? அவங்க எதுக்கு வந்தாங்கன்னு தெரியாது. ஆனா திருடினதை அவங்க கிட்ட கொடுத்துட்டோம். ஆனா அந்த இடத்துலதான் அதுங்க ஏதோ தேடிச்சு. எதையோ தேடிதான் வந்திருக்காங்க. சிட்டில ரோபோட்ஸால பிரச்சனை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. வாங்க நம்ம யாருன்னு காட்டுவோம். என்ன சொன்ன? நம்ம யாருன்னு காட்டணுமா? காட்டுங்க காட்டுங்க. சுத்தம் பண்றதுல நீங்க யாருன்னு காட்டுங்க. சண்டை போட்டு ஸ்டைல சுத்துறது மட்டும் பவர் ரேஞ்சர்ஸோட வேலை இல்ல. மக்களுக்கு ஹெல்ப் பண்றது மட்டும்தான் நம்மளோட முக்கியமான வேலை. புரியுதா? ஸ்கை எப்பவுமே அப்படிதான். ரொம்ப கோவமாவே பேசிட்டு இருப்பான். அவன் ஏதாவது சொன்னாலும் லெஃப்ட்ல வாங்கி ரைட்ல விட்டுடு. गाइस கொஞ்சம் இத வந்து பாருங்களேன். என்னாச்சு பிரிட்ஜ்? போஸ்ட் ஜெனடிக் ஃபீல்ட் இந்த இடத்துல ரொம்பவே அதிகமா இருக்கு. ட்ரூபேன் ரோபோட்டிக் ஃபுட் சோல்ஜர்ஸ் இங்க நிறைய வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, வந்த ரோபோட் எல்லாமே போஸ்ட் ஜெனடிக் ஃபீல்டை யூஸ் பண்ணி இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயத்தை தேடிட்டு இருந்திருக்கு. குரோக்கர் சொன்னது சரிதான். அதுங்க ஏதோ தேடிட்டு இருக்குதுங்க. ஜீ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. அதுங்க வரதுக்கு முன்னாடி ஏதாவது பொருள் பாத்தியா? இல்ல, எல்லாத்தையும் தூக்கி போட்டதுக்கு அப்புறம் ஜாக்கெட்ட ஒருத்தன் ஒரு பொருளை கொடுத்தா அது தேவையில்லை, நாங்க தூக்கி போட்டுட்டோம். ஏய், எவ்வளவு நேரம் எனக்கு காவல் காத்துட்டு இருக்க போற? ஓ மை காட். ஓ பத்திக்கிச்சு. இது முன்னாடி தெரிஞ்சுட்டா எப்போ வயசாயிருப்பேன். நான் வந்து அது வந்து புதுசா கண்டுபிடிச்ச ஃபயர் சூட்டை போட்டு பாத்துட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா வேலை செய்யுது. கொஞ்சம் விட்டு இருந்தா தீஞ்சு போயிருப்பல. தேங்க்ஸ். என் பேர் பூம். ஓ, நீங்க தான் அந்த புது பவர் ரேஞ்சரா? நோ, நான் பவர் ரேஞ்சர்லாம் இல்ல. ஓகே, நம்மள பார்த்தா அவ்வளவு காமெடியா இருக்காங்க. தயவு செஞ்சு என் முன்னாடி அப்படி சொல்லாதீங்க. தெரியாம சொல்றேன், நீங்க கண்டிப்பா லூசு தான். ஏன்னா நான் பவர் ரேஞ்சராக என்ன வேணா செய்ய தயாரா இருக்கேன். ஆனா எனக்கு அந்த தகுதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் பழைய கதை. 5 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஆனா எனக்கு பவர் ரேஞ்சரை விட ஒரு பெரிய பதவி கொடுத்து வச்சிருக்காங்க. நான் தான் இங்க சீஃப் கேஜெட் டெஸ்டர். உனக்கு அந்த பொறுப்பு கொடுத்தாங்க பத்தியா? நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இங்க எல்லாருமே முக்கியம் தான். நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா நிச்சயமா உலகத்தை காப்பாற்ற முடியும். இவனால கூட முடியும். இதோ இதுதான் அது. சொன்னல இது வேஸ்ட்னு. ஆனா அவங்களுக்கு இது தேவையா இருக்கலாம். ஓகே, இது நம்ம க்ரூகர் கிட்ட கொண்டு போலாம். ஆமா, நல்ல ஐடியா. இது க்ரூகர் கிட்டே கொண்டு போலாம். இல்லனா நாம இத க்ரூ கிட்ட கொண்டு போகாம இத பத்தி தெரிஞ்ச யார்கிட்ட கொண்டு போறோம்னா அவங்க நிச்சயமா இத பத்தி சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ரூல்ஸ் படி அதெல்லாம் தப்பு. வருஷக்கணக்கா ட்ரைனிங் எடுத்து ரூல்ஸ் பத்தி தெரியலையா? ரூல் 473-B-ல ரேஞ்சர்ஸ் டியூட்டில இருக்கும்போது ஒரு பொருள் கிடைச்சா அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணலான்னு அது புக்ல போட்டிருக்கேன். நீங்க படிக்கலையா? என்னப்பா, நான் புக்ல இருக்கிறத படிச்சேன். யாரெல்லாம் வரீங்க? ஏய் பிகி, வெளியே வா. நான் தான் ஜீ. பயப்படாத பிகி, இவங்க ஏன் கூட வந்திருக்காங்க. இந்த இடத்துல இவங்க கிட்ட நின்னு பேசுறதை விட பாதுகாப்பான இடமா? இல்ல, சுத்தமான இடத்துக்கு போலாம். இது என்னன்னு சொல்லு பிகி. இது பிளாஸ்கா கூட பார்க்கலாம். இது வேற, இது தேவையில்லாத ஒண்ணு. என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நானே டஸ்ட்பின்ல போட்டு. ஓகே, போலாமா? இவங்கிட்ட பேசுறது வேஸ்ட். பிரிட்ஜ், உனக்கு பிடிச்ச அதே சிக்கன் பர்கர் ஒரு வாரமா குப்பை தொட்டிலே இருந்தது. நல்லா இருக்கும் கூட. சரி, நான் அதை பத்தி சொன்னா இதை எங்கன கொடுப்பியா? அது பேரு பரோட்டா இல்ல புரோட்டான் ஆக்சலரேட்டர். நம்ம பூமியில ஒண்ணுதான் இருக்கான். அந்த ஒண்ணு இதுதானா? அட கொய்யால, அதை தெரிஞ்சா இவனும் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். நான் எஸ்கேப். ஒழுங்கா அதை என்கிட்ட கொடுங்க, இல்லைன்னா உங்க எல்லாரையும் அழிச்சிடுவேன். ரெடி. அடடா, நான் தான் இல்ல வேண்டுறா. Tune Network Hamilton.blogspot.in
அதனால உங்களுக்கு பேக்கப் அனுப்ப முடியாது. நீங்க தான் இவனை சமாளிக்கணும். பிரச்சனை மாட்டேங்கா ரொம்ப மோசமா இருக்கான். ஒழுங்கா எனக்கு தேவையானதை என்கிட்ட கொடுங்க. நடக்கவே நடக்காது. Come on, guys. SPD blue, SPD green, SPD yellow, SPD pink. Rangers ready. எனக்கு தேவையானதை கொடுங்க. சொல்றது கேளு சரிக்கிறாடு. அதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன மூட்டை பூச்சி மாதிரி வராங்க? இவங்க ரொம்ப மோசமானவங்களா? அழிச்சிடுங்க. பேக்கப் அனுப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். யார் இந்த இருட்டறையில் என்று? அது ஜாக். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஹெல்ப் வேணுமா? எமர்ஜென்சி. SPD Pet Ranger. இனிமேதான் இந்த பார்ட்டியை கால கட்ட போதும். SPD Red. என்னால இதை நம்பவே முடியல. இவனா ரெட் ரேஞ்சர்? ட்ரைபாட்ஸ். ஐயோ பாவம், இவளையே அனுப்புற அத்தனை பேரையும் வெளுத்து மாட்டப்பான். இந்த மாதிரி லேசர்கள் நம்ம கிட்ட இருக்குது கண்ணா. இப்ப பாரு, டபுள் பிளாஸ்டர். பறந்து பறந்து சுடும். இப்ப யாராவது மிச்சம் இருக்கீங்களா? சார் பத்தி கிளப்புறாரு. அவ பவர் என்னன்னு இன்னும் உங்களுக்கு தெரியல. நம்ம அகாடமி ரூல்ஸ் எதையுமே அவ ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறான். Fully charged. Fire. வெடிக்க விட்டோம்ல. இந்த கண் உனக்கு எப்படி எல்லாம் செட்டா கொடுத்து விட்டா? சண்டை இன்னும் முடியல பவர் ரேஞ்சர்ஸ். என்னது? இப்ப எங்களுக்கு வேற வழி இல்ல. எங்களுக்கு பேக்கப் வேணும். அந்த ஏலியன் ரொம்ப பெருசாயிடுச்சு. பி ஸ்குவாட், உங்க பேக்கப்புக்கு ஏ ஸ்குவாட் அனுப்புறோம். நீங்க எங்கேயாவது பாதுகாப்பு நேரத்துல போய் இருங்க. சண்டை போட வேண்டாம். அப்போ இது கூட சண்டை போட வேண்டாம். ஓ தேங்க்யூ 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 சோ மச். அங்க பாருங்க, அந்த ஏ ஸ்குவாட் மெகா ஸ்குவாட். ஓ நோ. நீ எனக்கு
எந்த விதத்திலையும் பயனில்லாத ஒரு ஜந்து. போன சண்டையில ஒன்னால எனக்கு ஏற்பட்டது எல்லாம் தோல்விதான். ஆனா இந்த தடவை எனக்கு உருப்படியா ஒரு வேலை செஞ்சிருக்க. எனக்கு தேவையான புரோட்டான் ஆக்சிலரேட்டரை நீ கொண்டு வந்திருக்க. இது எல்லாமே உங்களுக்காக தாங்க கொண்டு வந்திருக்கேன். அதனால என்ன பண்றீங்க, பழச எல்லாத்தையும் நீங்க மறந்துருங்க. மறந்துட்டாரா? எதிரிகளை சமாளிக்க ஒரே அடியா நீங்க எல்லாரும் ஒன்னா நின்னதுக்கு நான் பாராட்டுறேன். கெத்தில்ல, ஆனா நான் சொன்னதை மட்டும் நீங்க யாருமே செய்யல. ஒரு முக்கியமான பொருளை எதிரிகிட்ட இழந்துட்டோம். அது மூலமா அவன் நம்ம கேலக்சிக்குள்ள நுழையறதுக்கு வழியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கோம். ஒரு மிகப்பெரிய போரை நாம சந்திச்சாகணும். நீங்க எல்லாரும் தலை சிறந்த பவர் ரேஞ்சர்ஸா மாறுவீங்க. அந்த நாள் கூடிய சீக்கிரமே வரும். இப்ப நீங்க போலாம். புதுசா வந்த பி ஸ்குவாட் மெம்பர்ஸ் இங்கேயே இருங்க. நீங்க பவர் ரேஞ்சர்ஸா மாறி இருக்கலாம், ஆனா அதுக்காக நீங்க செஞ்ச தப்ப நான் மன்னிக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஐயா என்ன சொன்னீங்க? பசியில இருக்க ஏழைக்கு சாப்பாடு போட்டுக்கு துணியும் கொடுத்து அது உங்களுக்கு தப்பா தெரியுதா? இங்க பாருங்க, நாங்க வேணா அதுக்கு சாரி கேட்டுக்கிறோம். அதை தவிர வேற என்ன பண்ண முடியும்? இங்க மொத்தம் எத்தனை ஜன்னல் இருக்கும்? என்றதுக்கே 3 நாள் ஆகும் போல இருக்கு. இது எல்லாத்தையும் ஒரே நாள்ல கிளீன் பண்ணுமா? வெறும் 2 பேரால இது சான்ஸே இல்ல. என்ன சொல்ல வரேன்னு புரியுது. எனக்கும் தான். கவலைப்படாத, சீக்கிரமா வேலையை முடிச்சிடலாம். ஏய் ஜி, இதெல்லாம் த்ரீ மச். ஓகே, எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமோ இருந்துக்கோங்க ரேஞ்சர்ஸ். Network penalty.blogspot.im